கடன் வாங்கிட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா திரும்ப செலுத்தவில்லை என்றால் அவர் என்ன குற்றவாளி ஆகிவிடுவாரா? poverty is no crime. நான் மஞ்ச கடுதாசி என்று சொல்வோம், இன்சால்வன்சி. கடன் கொடுத்தவர்கள் யாரும் உங்களை தொல்லை பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உடனே காலில் அடிப்பானுங்க கால். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை சட்ட ரீதியாக இது சரியா அப்படின்னா சரி கிடையாது. வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, மிரட்டுறது, ரொம்ப இழிவாக பேசுவது, பணம் வாங்கிட்ட திருப்பி கட்ட தெரியாதா உனக்கு, ஏன் வாங்கின, வாங்கும்போது தெரிஞ்சுதா என்றெல்லாம் எகத்தாளமாக பேசுவது, இது எல்லாம் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முட்டுக்கட்டை வைப்பது போலதான் தமிழ்நாடு அரசு இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. ஐயோ நம்ம கடன் வாங்கிட்டோம், கடனை கட்டலை, நம்ம போய் போலீஸில் புகார் கொடுக்கறதா அப்படின்ற சொல்லி அந்த ஒரு எண்ணமும் நம் மக்களிடையே நிறைய இருக்கு. அப்படிப்பட்டவங்களை தான் இவங்க போய் டார்கெட். இப்போ ஒரு கார் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஃபோன் பண்ணி மிரட்டினா அது நியாயமா? உங்களை மிரட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மிரட்டுற மாதிரி பேசினா ஃபோனை வைடான்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடன் வாங்குபவர்கள் அதை திருப்பி செலுத்த ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இல்லை சிறு காலதாமதம் ஆகும் பொழுது வங்கிகளோ இல்லை இந்த என்பிஎஃப்சிஸோ இல்லை தனியாக கடன் கொடுப்பவர்களோ பல அதிரடியான வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சமாளிக்கிறது? இது இட்ஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம் என்றே சொல்ல வேண்டும். நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். இந்த லெண்டிங் ஆப்ஸ் மூலமாக கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் தற்கொலைகள் நடந்திருக்கிறது. கடன் பிரச்சனையினால பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. சிலர் என்ன சொல்லுவாங்க, கடன் வாங்குவதே சரியா, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, லீவரேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடன் வாங்காமல் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இதில் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, லீவரேஜ் பண்ணணும். பட் நீங்கள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலர் கருத்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த தேவைகள், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் இதில் மாறுபடும். ஆனாலும் கடன் கொடுத்துட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா திரும்ப செலுத்தவில்லை என்றால் அவர் என்ன குற்றவாளி ஆகிவிடுவாரா? poverty is no crime. சட்டக்கல்லூரியில் இதுதான் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பார்கள். உங்களால் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலையே, இல்லை உங்களுக்கு அதை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா இன்சால்வன்சி ப்ராசஸ் இருக்குது. நான் இந்த கடன் வாங்கியிருக்கேன், என்னுடைய சொத்துக்கள் இவ்வளோ தான், கடன் இவ்வளோ இருக்குது, இந்த கடனை என்னால் திருப்பி செலுத்த முடியல, நான் மஞ்ச கடுதாசி என்று சொல்வோம், இன்சால்வன்சி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இன்சால்வெண்ட்டாக டிக்ளேர் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்போது அந்த இன்சால்வெண்ட்டாக ஆகிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க கோர்ட் அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் யாரும் உங்களை தொல்லை பண்ண முடியாது. நீதிமன்றம் என்ன பண்ணோம், உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை, என்ன சொத்துக்கள் இருக்கோ அந்த சொத்துக்களை கடனாளிகளிடம் பகிர்ந்து கொடுத்துருவாங்க. இப்போது உங்களுடைய கடன் 10 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் உங்களுடைய சொத்து மதிப்பு 5 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபாயை சொத்தை ஏலம் விட்டுட்டு எல்லாருக்கும் பாதி பணத்தை கொடுப்பாங்க. 5 லட்ச ரூபாயை 10 லட்ச ரூபாய் கடன் அப்படின்னா ப்ரோரேட்டா பேசிஸில் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பார்கள். இதுதான் நடைமுறை. இது இப்போ ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இன்சால்வன்சி அண்ட் பேங்கிங் கோட், ஐபிசி என்று சொல்வார்கள். அனில் அம்பானி எவ்வளோ தெரியுமா கடன் வாங்கினாரு? 49,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. எவ்வளோ தெரியுமா திருப்பி கட்டினாரு? 490 கோடி. 1% கடனை திருப்பி கொடுத்துட்டு அவ்வளோதான், சரியா இருக்காரு. அந்த கடனை வங்கிகள் கடனாக எழுதி விட்டது. அந்த லக்ஸுரி உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. நம்முடைய கடன்களை எல்லாம் வரா கடன்களாக வங்கிகள் கண்டிப்பாக இது பண்ணாது. ஸோ சாதாரணவர்களுக்கு ஒரு வகையாக வங்கிகள் செயல்படும். நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வங்கிகள் வேறு மாதிரி செயல்படும். அதுவும் குறிப்பாக பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வங்கிகள் வேறு மாதிரி செயல்படும். நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமானியர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே காலில் அடிப்பானுங்க காலையிலேருந்து 10 கால் 15 கால். அதில் பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தொனி இருக்கிறதே ரொம்ப ஏன் கட்ட முடியல, அது இங்கிலீஷில் டீசெண்டாக பயங்கர இதாக கேட்பாங்க. கேன் வி நோ வை த பேமெண்ட் வாஸ் நாட் பேட், எனி டிஃபிகல்ட்டி, கேன் வி நோ வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி அப்படின்வாங்க. ஐயா பணம் இல்லாதான் டிஃபிகல்ட்டி, நீங்கள் என்ன கொடுத்துட போகிறீங்களா பணத்தை? இல்லை இந்த மாதம் வேண்டாம், உங்களுக்கு பணம் இல்லை, அதனால் நாங்கள் இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட்டை வேவ் பண்ணிடுறோம், இல்லை நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தில் 10% வேவ் பண்ணிடுறோம்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை சட்ட ரீதியாக இது சரியா அப்படின்னா சரி கிடையாது. ஆனாலும் வங்கிகள், குறிப்பாக வங்கிகள் தான், வங்கிகளும் என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ், இவர்கள் ஒரு அக்ரெசிவ்
அன்எத்திக்கல் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, மிரட்டுறது, ரொம்ப இழிவாக பேசுவது. பணம் வாங்கிட்ட திருப்பி கட்ட தெரியாதா உனக்கு, ஏன் வாங்கின, வாங்கும்போது தெரிஞ்சுதா என்றெல்லாம் எகத்தாளமாக பேசுவது. இது எல்லாம் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முட்டுக்கட்டை வைப்பது போலதான் தமிழ்நாடு அரசு இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. அது என்ன சட்டம் அப்படின்னா, தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டைட்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கோஆர்சிவ் ஆக்ஷன்ஸ் பில் 2025 என்று சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்துடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, வல்னரபிள் குரூப்ஸ். இப்போ பணம் கடன் வாங்குறதுன்றது வந்து பல விஷயங்களுக்கு கடன் வாங்கலாம். வீட்டில் ஒரு நல்ல விஷயத்திற்கு கடன் வாங்கலாம், ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும், ஒரு பள்ளியில் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டி ஆக வேண்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு. மோஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் கடன் வாங்குறாங்க. இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஆர் என்ன சொல்றாங்கன்னா இல்னஸ் அவே ஃப்ரம் போவர்ட்டி. அவர்கள் வீட்டில் வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் அது வறுமையிலே தள்ளி விடுகிறது என்ற அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றளவும் ஒரு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் இந்தியன் ஃபேமிலிஸ்ல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நீ கடன் கேட்கும்போது கொடுக்குற, அப்புறம் அவங்க கட்ட முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில கட்ட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? யூ ஹேவ் டு டேக் தட் லாஸ். நீ வட்டி வாங்குறல, யூ ஆர் டேக்கிங் தட் ரிஸ்க். அதை விடுத்து அவங்கள மிரட்டுறது, அவங்கள இழிவா பேசுறது, வீட்டுக்கு போறது என்று பல இன்டிமிடேட்டிங் டாக்டிக்ஸ், மிரட்டக்கூடிய அந்த தொனிய மிரட்டக்கூடிய வழிமுறைகளை பல நிறுவனங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்ல போய் புகார் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்றாங்க, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம கடனை வாங்கிட்டோம், கடனை கட்டலை, நம்ம போய் போலீஸ்ல புகார் கொடுக்கறதா அப்படின்ற சொல்லி அந்த ஒரு எண்ணமும் நம் மக்களிடையே நிறைய இருக்கு. அப்படிப்பட்டவங்களை தான் வந்து இவனுங்க போய் டார்கெட் பண்றது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ அதனால இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்து விட்டார். இதோடு மட்டுமல்லாமல் இதற்கு முன்னாடி ஏற்கனவே கந்து வட்டிக்கு எதிராக சட்டங்கள் இருக்கு. தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அப்படின்ற அந்த ஒரு சட்டமும் இருக்கிறது. அந்த சட்டம் நீங்க வந்து ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தியா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்றைக்கு வந்து கந்து வட்டி பிரச்சனையில் மாட்டாதவர்களே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. 3 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, மீட்டர் வட்டி, எல்லா வட்டிகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம், பணத்தை வாங்கிட்டோம், நம்ம வந்து நியாயமான ஆளு, நம்ம ஒரு கஷ்டத்துக்கு சொல்லி அதை திருப்பி கொடுத்துறோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணத்தை கட்ட முடியல அப்படின்னா 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினதுக்கு 5 லட்ச ரூபாய் வட்டி வரும். 6 லட்ச ரூபாய் நீங்க கொடுக்கணும். எவ்வளவுங்க பிரின்சிபல்? 1 லட்ச ரூபாய். எப்படிங்க 6 லட்ச ரூபாய் வட்டிங்க? வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி. ஸோ இப்படி இருக்கு. இதையெல்லாம் தடுப்பதற்கு ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. ஸோ அப்படி உங்களை யாராவது நெருக்குதல் கொடுக்குறாங்க, வட்டிக்கு மேல வட்டி போய் முதலை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து போலீஸிலே புகார் கொடுக்கலாம். வீட்டில் வந்து யாரெல்லாம் இப்படி மிரட்டுகிறார்களோ, ஏன் கொடுக்கல, ஏன் கட்டல, இப்போ ஒரு நிறுவனம் பணம் கொடுக்குது, பட் நான் இதாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோம் லோனாக இருக்கலாம், கிரெடிட் கார்டு லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கார் லோனாக இருக்கலாம். இப்போ ஒரு கார் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஃபோன் பண்ணி மிரட்டினா அது நியாயமா? சட்டம் என்ன சொல்கிறது? நீங்கள் ஒரு 3 மாதம் கட்டல, இல்லை 2 மாதம் கட்டல அப்படின்னா that will become as a NPA, நான் பர்ஃபார்மிங் அசட். கோர்ட்டில் போட்டு ஏலத்துக்கு கொண்டு வா, கோர்ட்டில் போட்டு வெஹிக்கிளை ஜப்தி பண்ணு. அதை விடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுறது. இதை வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்த நோக்கிலே தான் இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நம்ம வந்து கடனை திருப்பி கட்டாதீங்கன்னு சொல்லி யாரையும் அட்வைஸ் பண்ணல. கடனை வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் அஸ். இப்போ நீங்கள் ஒரு தடவை கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த சிபில் ஸ்கோர் எஃபெக்ட் ஆகும். தட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யூ. ஃபியூச்சரில் கடன் வாங்க முடியாது, பல பிரச்சனைகள் வரும், கிரெடிட் கார்டு கிடைக்காது, இப்படி பல பிரச்சனைகள் வரும். கடனை திருப்பி கொடுக்காதீங்கன்னு யாரும் சொல்லலாம். ஆனால் உங்களை வந்து யாராவது மிரட்டுகிறார்கள், ஏன் கட்டலன்னு சொல்லி ஹராஸ் பண்ணுறாங்க. கால்ஸ், ரொட்டீன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு, உங்களை வேலை செய்ய விடாம கால் மேல கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவர்கள் மேலெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு யாரெல்லாம் இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ரெக்கவரி ஃபோன் பண்றாங்களோ அவர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பேசுறது மாதிரி பழைய தொனியில மிரட்டுறது போல வாங்கிட்டே கொடுக்க வேண்டியது தானே, ஏன், என்ன ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம், ப்ளீஸ் லெட் அஸ் நோ, இப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டம் வந்த பிறகு எப்படி இது குறைய போகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சிறப்பான சட்டம் அமலுக்கு வர இருக்கிறது. ஸோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களால் கடனை கட்ட முடியலை அப்படின்னா இன்சால்வென்சி. கடன் கட்ட முடியும், கொஞ்ச நாள் தான்
வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேங்க் எங்கே வாங்கினீங்களோ அவங்க பேங்க் மேனேஜரை அணுகி இதுதான் பிரச்சனை, இதுதான் இஷ்யூனா கண்டிப்பாக தே வில் ரீஸ்கெடியூல் த லோன். உங்களை மிரட்டுவதற்கு யாரையும் அனுமதிக்காதீர்கள். உங்களை எகத்தாளமாக பேசுவதற்கு, கிண்டலாக பேசுவதற்கு, கடன் வாங்குவது தவறு அல்ல, அது குற்றம் கிடையாது. உங்களை வந்து கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்காதீங்க. ஃபோனை வைடான்னு சொல்லுங்கள். மிரட்டுற மாதிரி பேசினா ஃபோனை வைடான்னு சொல்லுங்கள். உங்களை மிரட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக ஆனால் மட்டும்தான் அதை ரெக்கவரி பற்றி அவங்க யோசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி யாருமே ரெக்கவரியை பற்றி யோசிக்க முடியாது, யோசிக்கக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.